வணக்கம், வணக்கம். நேர்களே வணக்கம். அதாவதுங்க, ஒரு பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. எங்க பையன் வந்து சாஃப்ட்வேர் பண்ணலாமான்னு படிக்கலாமா? சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா. அதே நேரத்துக்கு வந்து எப்படின்னா, இப்ப +1ல 420 மார்க் வாங்கியிருக்காரு. +1ல 420 மார்க் வாங்கியிருக்காரு. அவங்க வந்து சாஃப்ட்வேர அ என்ன துறையில மெடிக்கல் பண்ணலாமா? என்னம்மா அப்படின்னா வந்து படிப்ப பத்தி கேட்குறாரு. அவரு அவர் கேட்கும்போது எப்படின்னா, அவரு லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலா லக்னம். துலா லக்னம், லக்னாதிபதி 7ஆம் இடத்துக்கு போயிட்டு. அந்த சுக்கிரன் என்ன சாரம் வாங்கியிருக்காரு? அஸ்வினி நட்சத்திரத்துல போய் உட்காந்துருக்காரு. நல்லா கேட்டுங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, ப பையன் நல்லா படிக்க வைக்கணும். மெடிக்கல் சார்ந்தது இந்த மாதிரிலாம் படிக்கணும். மார்க்கு இருக்கு. 420 மார்க் வருது. என்ன மாரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. துலா லக்னம், லக்னாதிபதி 7ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. துலா லக்னம், லக்னாதிபதி 7ஆம் இடத்துக்கு போய், அவர் சுக்கிரன் 7ஆம் இடத்துல போய் அஸ்வினி நட்சத்திரத்துல போய் உட்காந்துருக்காரு. இவரே அவுட் ஆயிட்டார். மேசத்துல 7ஆம் இடத்துல போய் அவர் 7ஆம் இடத்துக்கு போகக்கூடாதுங்க. 7ஆம் இடத்துக்கு போனால் இவரை படிக்க வேணும், படிக்க வைக்கணும் அவங்க பேரண்ட்ஸ் அலைவாங்க. எவ்வளோ காசு கட்டி அலைவாங்க. இவர் காதல் கத்திரிக்காய்னு சுற்றிட்டே இருப்பார். அவர் பாட்டில் அவர் இஷ்டத்துக்கு போவார். ஏன்னா லக்னாதிபதி 7ஆம் இடத்துக்கு போயிட்டு, சரி அந்த 7 கூடயே சொல்லக்கூடியது செவ்வாய் இருக்குது. அப்போது 9ஆம் இடத்துக்கு வந்துடுச்சு. அந்த செவ்வாய் என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்காருங்க? செவ்வாய் வாங்கினது ராகு நட்சத்திரம். எப்படிங்க இவர் துலா லக்ன அதிபதி 7ஆம் இடத்துல போய் கேது நட்சத்திரம் உட்காந்துருக்காரு. என்னங்க அந்த அந்த 7 கூட எங்கே போய் உட்காந்துருக்காரு? ராகு நட்சத்திரம் உட்காந்துருக்காரு. அந்த தம்பி வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. மெடிக்கல் படிக்க வைக்கணும், டாக்டர் படிக்க வைக்கணும், படிப்புலேயே என் பையனை சிறந்து விளங்க வைக்கணும் அப்படின்னு நல்லா பயங்கர ஸ்பீடாக இருப்பாங்க. காசு பணம் எல்லாம் உங்களுக்கு எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்போ பாருங்கள், லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல போய் கேதுசாரம் வாங்கியிருக்கு. துலா லக்கணம், துலா லக்கண அதிபதி சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல போய் மேசத்தில் உட்காந்துருக்காரு. அஸ்வினி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. அஸ்வினி நட்சத்திர அதிபதி செவ்வாய் இருக்குது. 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடம்னா 9ஆம் இடத்துக்கு போயிட்டு எங்கள் மிதனத்தில் போய் உட்காந்துருக்காரு. திருவாதிரை ராகு சாரில் உட்காந்துருக்காரு. இப்போ பாருங்கள். இப்போ இங்கே இதுக்கு பாருங்கள், இதிலே பாருங்கள், ராகு பகவான் எங்கே இருக்காருங்க? ராகு பகவான் சொல்லி 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ராகு என்ன சாரம்? மக நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. பாருங்கள், இவங்க பேரண்ட்ஸு படிக்க வைக்கணும் ரொம்ப ரொம்ப ஆசையாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் 2 3 தடவை என்கிட்ட சாதம் பார்க்கணுன்னாங்க. ரொம்ப படிக்க வைக்கணும்னு ஒரே கோர்ஸ். அப்போ இந்த மெடிக்கல் படிக்க வைக்கணும், பெரிய பெரிய இதெல்லாம் துறைக்கெல்லாம் வேணும் அப்படின்னா அவங்க படிக்க வைக்க அந்த குழந்தைய அந்த பையனா ரொம்ப ஆசைப்பட்றாங்க. இந்த பாயிண்ட்டை புரியுங்க. நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க நம்ம தான் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எடுத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. எப்படின்னா, துலா லக்னம், லக்னாதிபதி சொல்லக்கூடியது சுக்கிர பகவான் மேசத்துக்கு போயிட்டார். மேசம்னா 7ஆம் இடம். நண்பரை நம்பி இவர் ஏமாற போகிறார். லேடிஸ் விஷயத்துலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதை இல்லைன்னா இவர் சிக்கலில் மாட்டுவார். இவர் எங்கே போய் படிப்பார். ஆனால் 7ஆம் இடத்துல போய் என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்காரு? சுக்கிர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் உட்காந்துருக்காரு. துலா லக்னத்துக்கு 7 கூட யாருங்க? செவ்வாய். செவ்வாய் எங்கே போய் உட்காந்துருக்காரு? 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 9ஆம் இடத்துல உட்காந்து செவ்வாய் என்ன நட்சத்திரங்க? திருவாதிரை நட்சத்திரம். ராகு சாரம் வாங்கியிருக்கு. ராகு எங்கே இருக்காரு? ராகு வரும் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ சொல்லுவாங்க 3, 6, 11ல் பாவக்கிரகம் இருந்தால் நல்லதே பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்க? அங்கே போய் அது என்ன சாரத்தில் உட்காந்துருக்குது? கேது நட்சத்திரம் உட்காந்துருக்கு, மக நட்சத்திரம் உட்காந்துருக்கு. எப்படிங்க படிப்பை பற்றி சொல்லி செய்கிறது? பாருங்கள், இவரை கொண்டு ஹாஸ்டல்லே விட்டாலும் சரி, வேறு வகையில் அவர் ஒரு இஷ்டம் என்ஜாயாக ஜாலியாக இருப்பார். ஒழிஞ்சு படித்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து அவருக்கெல்லாம் வரவே வராது. அது வந்து தடை கொடுக்குன்னு சொல்கிறேன். இது ஏன்னா இவ்வளோ நான் விளக்க சொல்கிறேன்னா, இப்போ நான் படிப்பு சம்மந்தப்பட்டது நிறைய கான்செப்டில் சொல்லிகிட்டே வரேன். அப்போ எந்த குழந்தை எப்படி படிக்கும், எந்த குழந்தை எந்த துறைக்கு போகும், எதை பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து படிப்பு சம்மந்தப்பட்டதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். மக்களே, வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தை என்ன படிக்கும் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். படிக்கிறா அப்படி நல்லா படிப்பார், தெளிவாக வந்துடுவாருன்னா அதை வச்சு அந்த பொண்ணோ பையனோ நீங்கள் மூவ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கணும். இப்போ படிப்பு சரியில்லை, அவர் வேறு மாதிரியே ரூட்டில் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் அப்படியே அவருக்கு தகுந்த மாதிரி இந்த கிரக பலன் என்ன இருக்குது, இந்த நவக்கிரகம், இந்த பஞ்சபூத நவக்கிரகம் என்ன மாதிரி அவரை வழி நடத்துதோ அந்த வழி நடத்துறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ்மெண்ட்டு பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இருக்கிற வாழ்க்கையை தான் ஜெயிக்க வைக்கணும்லவா? நம்ம அசால்ட்டாக போயிட்டு நம்ம லாக் ஆகக்கூடாதுல்லவா? அதை நீங்கள் மெயினாக பார்த்துங்க. நல்லா புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த சொல்கிற கான்செப்ட்லாம் நீங்கள் புரிஞ்சு உங்கள் பசங்க பிள்ளைங்க சாகத்தை பார்த்து எப்படி படிக்க வைக்கலாம், என்ன மாதிரி துறை போகுது, அவன் லைஃப் நான் என்ன இருக்கும், அடுத்து என்ன திசை புத்தி போடுது, இந்த பையன் வந்து நமக்கு அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, வெளியூர் வெளிநாடு போயிடுவாரா, என்ன இப்போலாம் பூரா வெளிநாடு போகிறது தான் அதிகமான பேஷனாக இருக்குது. எப்படின்னா 12 கூட, அதாவது இப்போ எப்படின்னா 6, 10, 12ஆம்னா வெளியூர் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. வருமானத்துக்காக வெளியூர் வெளிநாடு போயிடுறாங்க. அதனால் வந்து உங்கள் பசங்க பிள்ளைங்க சாதகத்தை
தெளிவாக பாருங்கள். தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ பாருங்கள். வாழ்க வளமுடன்.